a globalization. Already we have to go through this sentence. Understand? Now we are elaborately see about the answer for this globalization and the evolution of globalization and also types of globalization. Globalization அப்படின்னா உலகமயமாக்கல் அப்படின்னு உலகமயமாக்கல் ஏன் அப்படின்னு why this globalization took place, what is necessary to rise of globalization, because the world countries are suffering more payment crisis na ஒரு நாடு இந்த நாடு வியாபாரம் செய்யும்போது அந்த நாடு மற்ற நாட்டுக்கு பணம் மூலமாக வியாபாரம் நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. To avoid this crisis, globalization took place in world level. Globalization, what is meant by globalization? Integration of a country with the world economy. அதாவது இன்டகிரேஷன் ஒருங்கிணைப்பு, இன்டகிரேஷன் நம்ம எந்தெந்த ஒருங்கிணைக்கிறோம்? உலக பொருளாதாரத்துடன் அண்டை நாடுகள், குறிப்பாக உலக நாடுகள் இணைத்தல். இதுதான் ஸ்டூடெண்ட் எந்த கிளாஸ்? எந்த B2 ஆல்ரெடி கிளாஸ் அது கம்மிங். நான் லீவ் சார். So that is a integration of a country and integration of a country. Integration ஒருங்கிணைத்தல். என்னது ஒருங்கிணைத்தல்? Of a country with the world economy. World economy. இதோட இருக்கிறது. அப்போ ஒருங்கிணைத்தல். அப்ப என்னத்தை ஒருங்கிணைக்கிறாங்க? நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒருங்கிணைப்பது என்பது குளோபலைசேஷன். To overcome from the payment of crisis, globalization took place. பண பரிவர்த்தனையில் ஏற்பட்ட சிக்கலை தீர்ப்பதற்காக, அதிலிருந்து மீளுவதற்காக ஏற்பட்டது தான் உலகமயமாக்கல். இப்போ குளோபலைசேஷன். இந்த குளோபலைசேஷனுடைய வகை கண்டிப்பாக கேட்பாங்க. 2 மார்க்கில் இருக்கணும்னா அது கண்டிப்பாக இருக்கலாம். என்ன வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன்? Archaic globalization. Only you have to write the topic only, not to go through the topic. Only you have to write that archaic globalization. Type மட்டும் என்ன போதும்? Globalization. இதை நம்ம டீப்பாக பார்க்கணும் அவசியம். Only they ask the type of globalization கேட்குறாங்க. இது 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ புரோட்டோ குளோபலைசேஷன் இது கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்பாங்க. அழகாக எழுதணும். இந்த டாபிக் மட்டும் என்ன போகும்? குளோபலைசேஷன். சரிங்களா? அண்ட் தென் மாடர்ன் குளோபலைசேஷன். சரிங்களா? இதை மட்டும்தான் நம்ம இது ஃபுல்லாக நம்ம டீப்பாக போகணும் அவசியமே கிடையாது. அதான் கேட்டிருக்கான் டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் மட்டும்தான் கேட்டிருக்கான். இல்லையா? டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இல்லையா? அப்போ டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் உலகமயமாக்கலுடைய வகைகள் அப்படின்னு கேட்பாங்க. வகைகள் போகும்போது நம்ம இந்த 2 நேரம் கூட போதும். ஆனால் 3 கொடுத்துருனால 3 எழுதாகணும். அது 2 நேரம் ஒரு மாதிரி தான் போடுவாங்க. அப்படின்ல சில பேர் மார்க் பாஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டால் 2 மார்க் போட்டுட்டு தூக்கி போடுறோம். ஆனால் நம்ம என்ன ஆர்ச்சைக் குளோபலைசேஷன், புரோட்டோ குளோபலைசேஷன், மாடர்ன் குளோபலைசேஷன் 3 தான் எழுதணும். டைப் ஆஃப் குளோபலைசேஷன். சரி, இப்போ இந்த ஆர்ச்சைக் குளோபலைசேஷனுடைய இது என்ன அப்படின்னு சொன்னால் எப்போ ஃபார்ம் பண்ணிட்டு தான் போடலாம். தட் ரியல் அதாவது ஆர்ச்சைக் குளோபலைசேஷன் ரியல் மீனிங் இது பண்ணல. எப்போ எக்ஸிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆர்ச்சைக் குளோபலைசேஷன் எக்ஸிஸ்டட் டூரிங் தி 3rd century BC, 3ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்தது. Particularly during the period of Hans dynasty, Hans dynasty and Egyptian civilization and industrial
இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்குள்ள இருந்ததுன்னா சொல்றான். நான் ரியல் மீனிங் ஃபார் ஆப்ஜெக்ட் இருந்து ஓகே. ஆனால் ஆப்ஜெக்ட் ரிலேஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆனது அப்படின்னா டூரிங் தி பீரியட் ஆஃப் 3rd century BC மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, டூரிங் தி பீரியட் ஆஃப் 3rd century BC, டூரிங் தி பீரியட் ஆஃப் 3rd century BC மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க. இதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, 3rd century BC மட்டும் இருந்தது. பர்டிகுலர்லி during the period of Indus Valley civilization, Egyptian civilization and Han dynasty இது மட்டும் தான் நம்ம எழுதலாம் இல்ல. ஓகேவா? இப்போ proto globalization அப்படிங்கிறது என்ன? Proto globalization existed when the European authority find out the sea route to the eastern countries, particularly Spain and Portugal. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க இல்லையா? போர்ச்சுகல் and Spain இல்லையா? அடுத்தது டச் அண்ட் பிரிட்டிஷ். இந்த காலத்தில் ஏற்பட்டது தான் இந்த சொல்லுவோம். அதுதான் இந்த காலத்தில் ஏற்பட்டது தான் இந்த புரோட்டோ குளோபலைசேஷன். அப்போ புரோட்டோ குளோபலைசேஷன் என்ன? புரோட்டோ குளோபலைசேஷன் எக்ஸிஸ்டட், அது நிலவியது, அதுதான் சொல்லிருக்கான். எப்போ நிலவியது அப்படின்னா டூரிங் தி பீரியட் ஆஃப் finding of the new sea route by European countries அல்லது European traders finding of the new sea route to eastern countries. At that time the proto globalization prevailed மட்டும் தான் சொல்றாங்க. அப்போ மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொன்னா மாடர்ன் குளோபலைசேஷன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் சரிங்களா? மாடர்ன் குளோபலைசேஷன் that is entirely different from that of archaic globalization to proto globalization. That is capital investment. அப்ப அது என்ன சொல்லுது? அதாவது advent of capital investment, advent of capital investment and participation of more countries in the world are under the banner of modern globalization, under the banner of modern globalization. அப்ப நவீன உலகமயமாக்கல் என்பது என்ன அப்படின்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நான் முதலீடு செய்யணும், ஒரு தொழில நம்ம முதலீடு செய்யணும். இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு செய்யணும், கேபிட்டல்னா மூலதனம். மூலதனத்தை நம்ம முதலீடு செஞ்சாதான் நம்ம பெருந்தொழிலை நாம் நாடுகளிடையே பார்க்க முடியும். அப்படிப்பட்டதுதான் இந்த மாடர்ன் குளோபலைசேஷன். That is entirely different from that of proto globalization and archaic globalization. ஓகேவா? இதுதான் சொல்லுவோம். சரி, இந்த போர்ச்சுகல் ஸ்பெயின் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்களா? போர்ச்சுகல் ஸ்பெயின் டச் ஸ்பெயின் and then என்னது பிரிட்டிஷ் இல்லைங்களா? பிரிட்டிஷ் and France also என்ன coming into the advent of new route to the eastern countries. இவங்களும் வந்துடுறாங்க. சரி, இப்போ இந்தியாவில் நமக்கு எப்படி பிரிட்டிஷ் கண்டுபிடிச்சாங்க இது பண்ணாங்கன்னா through the establishment of East India Company. Through the establishment of East India Company. Through the establishment of East India Company, India 1600. இல்லைங்களா? 1600ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவி அதன் மூலமாக அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியை தோற்றுவித்தார்கள். அப்ப இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் அந்த காலத்துல லார்ட் கிளைவ், அவ்வளவுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா he was the founder of East India Company in India. அவ்வளவுதான் சொல்றோம். He laid the foundation for East India Company or British rule in India. புரியுதா? He has to got permission from the Jahangir of Mughal dynasty. Mughal dynasty காலத்துல ஜஹாங்கீர் காலத்துல இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய என்ன வணிகர்கள் லார்ட் கிளைவ் வந்து வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருக்கும்போது இல்லையா இந்த ஆங்கில கிழக்கிந்திய வணிகர்கள் வணிக உரிமையை பெற்றார்கள் அப்படின்னு ஹாக்கின்ஸ் அப்படின்னு இல்லையா? ஹாக்கின்ஸ் அண்ட் அனதர் என்ன கிழக்கிந்திய வணிகர்கள் லார்ட் ஹாக்கின்ஸ் ஒன்று, அடுத்தது லார்ட் மின்டோ ஒன்று சொல்லுது. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து லார்ட் கிளைவ் வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருக்கும்போது அது ஆளுநராக இருக்கும்போது இந்த இந்த அரசுக்கு குறிப்பாக இங்கிலாந்து அரசு வந்து வணிக உரிமையை என்ற சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் ட்ரேட் இல்லையா
they have established the East India Company under the Charter Act of Queen Elizabeth of British India 1600, and they have got permission. When Lord Clive was the ruler of Bengal at that time. இந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா they have to extend the rule all over part of country, entire part of country under the British supremacy அப்படின்னா என்ன அர்த்தம்? British supremacy என்ன அர்த்தம்? supremacy entire British supremacy என்ன அர்த்தம்? British மேலாதிக்கத்துக்கு வந்தது through the establishment of East India Company. They empowered the rule all over the part of the India. India வந்து நம்ம அதான் சூப்பர்வைசன் மேலாதிக்கம் அப்படின்றது தான் சூப்பர்வைசன். ஓகேவா? இந்த மாதிரி கொண்டது தான் இந்த ஸ்பெயின். இந்த மாதிரி கொண்டது தான் இந்த பிரிட்டிஷ். அதுமாதிரி டச்சு ஒன்று அதுக்கு அடுத்தது இல்லையா? டச்சு ஆல்ரெடி captured some part of the territory in India, particularly near the Pondicherry, and left out the Pondicherry territory to British. In the end 1701 the British headquarters Pondicherry became the headquarters of the French after given the French territories by the Dutch to the French authority. French authority கொடுக்கும்போது 1701 ஆண்டிலிருந்து பிரெஞ்சுக்காரனுடைய வாணிக மையமாக தலைநகரமாக இருந்தது பாண்டிச்சேரி அப்படின்றான். அது மாதிரி ஸ்பெயினுடைய பார்க்கும்போது பெர்டினாண்ட் மெகல்லன் இல்லையா, கொலம்பஸ் ஒன்று இவங்கெல்லாம் சொல்லலாம். இது வந்து வாஸ்கோட காமா சொல்லலாம், வாஸ்கோட காமா இல்லையா, பர்தலோமே டேஸ் இவங்கெல்லாம் சொல்லலாம். கிங் ஆஃப் ஹென்ரி இல்லையா, கிங் ஆஃப் ஹென்ரி ஹெல்ப் த சி வாயேஜர்ஸ். வாட் இஸ் மை சி வாயேஜர்ஸ்? சி என்னையா சி வாயேஜர்ஸ் அப்படின்னா சொல்லலாம். வாட் இஸ் மை சி வாயேஜர்ஸ் என்ன சொல்றேன்? வாட் இஸ் மை சி வாயேஜர்ஸ்? கடல் பயணம் மேற்கொள்ளுபவர்களை சி வாயேஜர்ஸ்னு சொல்லலாம். புரியுங்களா? என்கரேஜ் என்ன, என்கரேஜ் த sailors by என்ன கிங் ஆஃப் ஹென்றி. கிங் ஆஃப் ஹென்றி அவன் ஹென்றி என்பவர், ஹென்றி என்ற அரசரானவர் கடல் பயணியை ஊக்குவித்ததுனால அந்த போர்ச்சுகீஸ் வந்து என்ன செஞ்சாங்க, கடல் பயணத்தில் ஆர்வம் எல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஸ்பெயின். இது மாதிரிலாம் வந்ததுனால கடைசியில் என்ன ஆச்சு, நாடுகளுடைய வியாபாரத்தை நாம் என்ன ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே கடைசியாக நமக்கு என்ன வந்தது, குளோபலைசேஷன் வேண்டாம். அதாவது என்ன சொல்றான், டு ஓவர் கம் ஃப்ரம் தி பேமெண்ட் ஆஃப் கிரைசிஸ் தட் ஆல் த கண்ட்ரிஸ் வாண்டட் டு இன்ட்ரோடியூஸ் குளோபலைசேஷன் இன் ஆல் லெவல் சொல்றான். இது லெவல் பண்ணணும் தப்பு கிடையாது. என்ன சொல்றான், வேர்ல்டு எக்கனாமி, அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் த கண்ட்ரி வித் வேர்ல்டு எக்கனாமின்னு கொண்டாடணும். அதாவது பேமெண்ட் கிரைசிஸை அவாய்ட் பண்ணணும். அதுதான் இந்த குளோபலைசேஷன் நோக்கம் சொல்றான். சரி, நோக்கத்தால் என்ன இப்போ கொஞ்சம் இது பண்றோம். அப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு, வேர்ல்டு ட்ரேட் WTO இருப்பாங்க, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்னா அதாவது டு என்ஷூர் த ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரேட், அதான் முக்கியமானது. ஓகேவா? To ensure the rules. What is the rule? What is your school rule? உங்களுடைய ஸ்கூல் இது என்னடா சொல்லுவோம். இங்கிலீஷ் புரியல. இங்கிலீஷ். What is the rules? What is the rules to come in to attend the school? What is the rules to attend the school? Uniform. Uniform. Very good. Thank you. Another. Shoe compulsory. Okay. Thank you. அடுத்து ஒன்று. To attend the class in a correct time. Thank you. அதேதான் இங்கே வருது. To ensure rules for என்ன சொல்றது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? அதாவது உலக நாடுகளே ஒரு வியாபாரம் இது செய்யணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரூல்ஸ் ஃப்ரேம் அப் பண்ணணும். சும்மா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO போட்டுட்டு உடனே நான் ஆரம்பிச்சிட்டேன் வேர்ல்டு ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ டு என்ஷூர் த ரூல்ஸ் ஃபார் வேர்ல்டு வைடு ட்ரேட், வேர்ல்டு வைடு ட்ரேட், அதுக்கு ஒரு விதிமுறையை நாம் அடாப்ட் பண்ண வேண்டும். இல்லை டு என்ஷூர் பண்ணிட்டா மட்டும் பாரு, புரியல? அப்போ என்ன செய்யணும், அதே மாதிரி நாட் டு
என்ன exceed the degradation of environment, not to exceed the degradation of environment. What is the environment? What is the environment? சுற்றுச்சூழல். Very good. சுற்றுச்சூழல். ஆமா, degradation of environment. degradation of environment. சுற்றுச்சூழலை கெடாத வகையில் அந்த உலக வியாபாரங்கள் நோக்க வேண்டும். But ensure the rules for well-dead are not to exceed the degradation of environment. environment சுற்றுச்சூழலை கெடாத வகையில் அதை நாம் என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். not to exceed, மீறக்கூடாது. exceed மீறுதல், அதை நம்ம மீறக்கூடாது. சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவுக்கு அதை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான். அதை சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் மேற்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சுற்றுச்சூழலை நாம் என்ன செய்யணும், அந்த இதை அதனுடைய விதிமுறைகளை மீறக்கூடாது தான் எக்ஸீட்னு சொல்லுது. ஓகேவா? அதான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். சரி, இந்த குளோபலைசேஷன் சொல்லிட்டீங்களா, அந்த குளோபலைசேஷன்ல வந்து நம்ம என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வாட் ஆர் த இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன்? வாட் ஆர் த இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன்? இம்பாக்ட்னா முக்கியத்துவம். அது என்ன, இது பாசிட்டிவ் மெத்தட்ல இருக்கு, நெகட்டிவ் மெத்தட்ல இருக்கு. இப்போ நமக்கு பாசிட்டிவ் மெத்தட் தான் கேட்டுருக்காங்க, அது கேட்பாங்க கண்டிப்பா. ரெண்டு மாதிரி கேட்பாங்க. வாட் ஆர் த பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன்? அதனுடைய நிறைகள் என்ன? பாசிட்டிவ் முறையில நீ என்ன நிறைகளை சொல்லலாம், நெகட்டிவ் முறையில நீ என்ன குறைகளை சொல்லலாம் அப்படிங்கும்போது, அப்போ பாசிட்டிவ் முறையில இம்பாக்ட் அப்படின்னு சொல்லும்போது டு இன்க்ரீஸ் த வேர்ல்டு ட்ரேட். பாசிட்டிவ் மெத்தட்ல இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷனா பாசிட்டிவ் மெத்தட்ல சொன்னா டு இன்க்ரீஸ் த வேர்ல்டு ட்ரேட். டு இன்க்ரீஸ் த வேர்ல்டு ட்ரேட், உலகம் என்ன, டு இன்க்ரீஸ் த வேர்ல்டு ட்ரேட். ஆர் இட் led to the increase ன்னு சொல்லலாம். இட் led to the increase of world trade. It led to the increase of world trade. It led to the increase of world trade. அது உலக வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்கு வகை செய்கிறது. உலக வியாபாரத்தை அதிகப்படுத்த வகை செய்கிறது. flowing of capital investment அல்லது flowing of foreign currency. flowing என்ன சொல்லலாம்? what is the flowing? என்னடா சொல்லலாம்? flow என்னது? flow தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுதா? எங்க வருது தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது? flowingனா அதிகமாக கம்மி ஆஃப் foreign currency, ஃபாரின் மணி இருக்குங்களா, அது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து impact on globalization. flowing of foreign currency, amount of flowing foreign currency are increased due to the impact of globalization. Due to the globalization. This is positive method. This is positive. Number of industries, number of foreigners, put their capital as an investment to start the industries in all over world. அது அயல்நாட்டவர்கள் பிற நாடுகளில் தொழில் தொடங்குவதற்கு, முதலீடு செய்வதற்கு என்ன செய்வார்கள், வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இது இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். இல்ல இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். இதுல என்ன, பாசிட்டிவ் மெத்தட் கேட்கலாம், பாசிட்டிவ் மெத்தட், நெகட்டிவ் மெத்தட் கேட்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னடா, ஒரு மெரிட் அண்ட் டிமெரிட் தான். ஒரு இது கொடுக்குறான், புரியுங்களா, ஒரு விதிமுறை சொல்றான்னு சொன்னா அந்த விதிமுறையில் மெரிட் அண்ட் டிமெரிட் இருக்கும். மெரிட் அண்ட் டிமெரிட், நன்மை தீமை சொல்ல, அதே மாதிரி பாசிட்டிவ் மெத்தட் நெகட்டிவ் கொடுத்துறோம். யாரும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, குழம்பிக்க கூடாது. அது என்ன கொடுத்தோம்னா பாசிட்டிவ் மெத்தட், நெகட்டிவ் மெத்தட், மெரிட் அண்ட் டிமெரிட். இப்போ டிமெரிட்டுங்கிறத நெகட்டிவ் மெத்தடாக நம்ம பார்ப்போம். அப்போ அந்த டிமெரிட் நெகட்டிவ் மெத்தடாக பார்க்கும்போது என்ன செய்யலாம், அண்ணா இது இருக்கு, இதில் என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த குளோபலைசேஷன் இம்பாக்ட்ல நிறைய குறைகள் இருக்கும். பாசிட்டிவ் மெத்தட்ல பண்ணாண்டாம். ஆனால் நிறைய குறைகள் இருக்கும்போது degradation of environment is possible. Degradation of environment is possible. Degradation of environment is possible. அப்ப அந்த சுற்றுப்புற சூழல் கெடுவதற்கு வாய்ப்பாக இது அமையலாம். அடுத்தபடியாக பார்க்கும்போது அதாவது இன்வெஸ்டர்ஸ் அல்லது ட்ரேட் பிகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட லாபம் தரக்கூடியதாக அமையாது. இட் இஸ் நாட் ஏ ப்ராஃபிட்டபிள். அது தீமையை சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் வந்து நம்ம என்ன இது பண்றோம் அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் பை மல்டிநேஷனல் கம்பெனி
அப்படிங்கிறத பார்ப்போம். மல்டிநேஷனல் பாடம் புரியுதா? புரியுது புரியுதா புரியுது சொல்லியா? புரியுது சார். எனக்கு வந்து சொல்லாதியா? இல்லை சார் புரியுது சார். ஓகே, அதுதான் சிம்பிள் லைனாக உங்களுக்கு சொல்கிறேன். இதான் இப்போ குளோபலைசேஷன் கேட்டானா நீ என்ன இன்டகிரேஷன் ஆஃப் கண்ட்ரி இது வேல்டுங்கிறாங்க. அதை மட்டும் என்ன போட்டு இல்லை டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் இது மட்டும் என்ன ஓகே. அதெல்லாம் உள்ளெல்லாம் புரிஞ்சு கேட்கலாம். என்ன கேட்கலாம், வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன்னா நம்ம டாபிக் முடியுது. அந்த மாதிரி வாட் இஸ் மை குளோபலைசேஷனா அதை போடுது. சிம்பிளாக தான் இருக்குல்ல, அதை மட்டும் இதுதான் போட்டு சிங்கிள் லைனில் நீ எதுவும் நான் பாஸ் பண்ண போய் தான் எனக்கு கஷ்டப்படக்கூடாது. நீ 11th 12th போய் கஷ்டப்படுறியோ அது என்ன செய்ய அது எனக்கு தெரியாது. என்னுடைய லெவல் உனக்கு இங்கிலீஷ் பண்ணி மேலே தெரியாது. அந்த அளவுக்கு நான் உனக்கு புரியலன்னா கேளு. புரியுதா? பயப்படலாம் வேணாம். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே கேள்வி. சரி, இப்போ வேர்ல்டு அப்போ என்ன சொன்னா மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? மல்டிநேஷனல் கம்பெனி என்ன தான் இருக்கு. level 25. இப்போ மல்டிநேஷனல் கம்பெனி அப்படிங்கிறாங்க. அது என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிநேஷனல் கம்பெனி அது மல்டிநேஷனல் கம்பெனின்னு சொல்லுவோம். மல்டிநேஷனல் ஆர்கனைசேஷன் கூட சொல்லலாம். அது மல்டிநேஷனல் கம்பெனி MNC. Multinational company is a corporate organization. It is a corporate organization. It is a corporate organization. Yeah, it is a corporate organization which empower the control the trade, control the production of goods, control the production of goods or services. Yeah, services in a particular country. Or other than home country. Other than home country. Okay, multinational company MNC Java. What is the MNC? What is the World Trade Organization WTO அப்படின்னு சொன்னீங்களா? WTO பத்தி சொன்னீங்களா? அதே மாதிரி what is the MNC multinational company? Multinational company is a corporate organization which control the purchase, it control the production of goods. Goodsனா நாம உற்பத்தி பண்ற பொருள் அல்லது சர்வீஸ் பண்ணி அத என்ன in a particular country or other than home country. Other than home country means multinational company அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சரி, இப்போ அடுத்து நம்ம இது பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்போ குளோபலைசேஷன் பார்த்துட்டோம், மல்டிநேஷனல் பார்த்துட்டோம், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டோம் இல்லைங்களா? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன இது பண்ணோம் அப்படின்னா மல்டிநேஷனல் கம்பெனிக்கு அப்புறம் சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன இது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த குளோபலைசேஷன் இம்பாக்ட் இல்லைங்களா? இம்பாக்ட் சொன்னோம். அதுக்கடுத்து இம்பாக்ட் ஆகுது சொன்னீங்களா? இப்போ வாட் ஆர் த டிமெரிட்ஸ், அதாவது டிமெரிட் இல்லாம இன்னொன்று என்னன்னா அது குளோபலைசேஷனுடைய ஒட்டுமொத்த எஃபெக்ட் என்னன்னு ஒட்டுமொத்த எஃபெக்ட் குளோபலைசேஷனுடைய வாட் ஆர் த ட்ரூ எஃபெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னா இது என்ன செய்யுது? இட் லீட்ஸ் டு
child labor இல்லையா அண்ட் ஸ்லாவரி அடிமைகளையோ அல்லது என்ன கொத்தடிமைகளின் குழந்தைகள் அதாவது குழந்தை தொழிலாளர் உருவாக்கவோ வாய்ப்பு உள்ளது அப்படின்னா அண்ட் ஆல்சோ லீட்ஸ் டு என்ன environment leads to environment degradation environment degradation இது வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்க்கும்போது immoral இல்லையா அப்ப என்ன இம்பேலன்ஸ் ட்ரேட் ஆஃப் இம்பேலன்ஸ் வியாபாரத்தில் ஒரு நிலையற்ற தன்மையை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் வந்து ஒட்டுமொத்த எஃபெக்ட் ரிசல்ட் ஆஃப் குளோபலைசேஷன். இந்த உலகமயமாக்கலுடைய விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எஃபெக்ட் ஆர் டோட்டல் எஃபெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் சொல்லலாம் அல்லது டோட்டல் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் சொல்லலாம். அப்போ எஃபெக்ட்ங்கிறது என்ன? இட் லீட்ஸ் டு ஸ்லேவரி அண்ட் சைல்டு லேபர் அண்ட் ஆல்சோ லீட்ஸ் டு என்வாயன்மெண்டல் டீக்ரேடேஷன் அண்ட் improper imbalance in trade in world trade உலக வியாபாரத்தில் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்துவதும் இந்த உலகமயமாக்கல் வழிவகுக்கும் சொல்லி முடியும். இதுதான் எஃபெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். வாட் ஆர் தி ட்ரூ எஃபெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன்? உலகமயமாக்கலுடைய உண்மையான விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது நாம இந்த விளைவுகளை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது பெரிய கொஸ்டின் தான் கேட்பாங்க. வாட் இஸ் இந்த குளோபலைசேஷன்? So what is my world trade level or world trade? அதாவது world trade all the WTO பார்த்தோம் இல்லையா? World Trade Organization பார்த்தோம் இல்லையா? World Trade Organization. அதே மாதிரி அடுத்தது மல்டிநேஷனல் கம்பெனி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது குளோபலைசேஷன், டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் நீங்க இதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ எஃபெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ என்ன இட் லீட்ஸ் டு என்னது சைல்ட் லேபர் அண்ட் ஸ்லேவரி லீட்ஸ் டு என்வாயன்மெண்ட் டீக்ரேடேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த பாசிட்டிவ் மெத்தட்ல வந்து பாத்தீங்களா இம்பாக்ட் அது இன்னொன்னு என்ன கூட சொல்லலாம்னா அது இன்க்ரீஸ்மென்ட் ஆஃப் ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி. இட் ஆல்சோ லீட்ஸ் டு இன்க்ரீஸ் த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி. வாட் இஸ் மை ஜிடிபி? அப்படின்னா ஜிடிபி என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். கிராஸ் 10 minutes gross domestic product. Gross domestic production. இதுதான் ஜிடிபி. அந்த ஜிடிபி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த குளோபல் இம்பாக்ட் வழிவகுக்கும். புரியல? ஜிடிபியோட இதுனா கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். இதுதான் நமக்கு இந்த எக்கனாமிக்ஸ் உள்ள முக்கியமான இது. அப்ப நம்ம என்ன முக்கியமான இது கேட்பாங்க? மல்டிநேஷனல் கம்பெனியுடைய இது என்ன? ஒன்று. ரெண்டாவது என்ன செய்வாங்க? அது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா how the European traders established trading center in India and other world level. இந்த காட்னு ஒன்று இருக்குங்களா? காட் இல்லையா? அப்போ என்ன general trade and traffic. GATT. GATT. GATT general. அப்படின்னா ஜெனரல் என்ன போட்டு ட்ரேட் டிராஃபிக்ஸ் அசெப்ட் என்ன என்ன போட்டு போடுறா? ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ். இதுதான் GATT. ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து அதோட அடிப்படையில் தான் நமக்கு இந்த குளோபலைசேஷனே நமக்கு ஏற்பட ஆரம்பித்தது. சரி, இப்போ நம்ம 17 நான் ஒன்று சொன்னீங்க. சரி, இப்போ போர்ச்சுகீஸ் சொன்னீங்க, ஸ்பெயின் சொன்னீங்க. இவங்கெல்லாம் ஏன் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா டியூ டு harassment of trucks traders. Yeah, trucks traders. Yeah, on European traders
to find out means 0 Eastern countries. டியூட்டி ஹராஸ்மெண்ட் என்ன சொன்னாயா? வாட் இஸ் ஹராஸ்மெண்ட்? என்ன சொல்லலாம்? வாட் இஸ் ஹராஸ்மெண்ட் சொல்லியா? உனக்கு தெரிஞ்சே சொல்லு, தப்பா தெரிஞ்சு. Duty harassment of tax traders on European traders, they need to find out the issue to Eastern countries. What is my harassment? What is my harassment? சொல்லியா? தொல்லைகள் என்று என்னது? தொல்லைகள். அவன் அடிச்சு துன்பது. இப்போ இலங்கை மீனவர்லாம் வந்து தமிழக மீனவரில் இலங்கை மீனவர் வந்து தாங்க முடியல. ஹராஸ்மெண்ட் கொடுத்து இங்கே வராத ஓடுறாங்க ஆள் கூடலாம் பிடிச்சிக்கிட்டு அபகரிச்சு. அதனால தான் they find out the issue to Eastern countries. But before they have to made harassment on European traders, that the Europeans are only என்ன இதில் இது பண்ணாங்க, அது அதிகமாக கான்சன்ட்ரேட்டட் ஆன் Mediterranean Sea. They have to practice or they have to enroute the trade practice only through the Mediterranean Sea. என்னது? Mediterranean Sea. என்னன்னா தமிழ்ல Mediterranean Sea நம்ம கேள்விப்பட்டிருக்கியா? Mediterranean கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? அப்படியே தெரியலனா நிறைய காரணம். மத்திய தரைக்கடல். என்ன தரைக்கடல்? மத்திய தரைக்கடல், மெடிட்டரேனியன் சீ. அது வழியாக அவங்க வியாபாரம் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் கண்டுபிடிக்க சொல்லு. ஈரோப்பியன் எடுத்துருவா நான் கொடுத்துருவேன். மெட்டைன் சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன். புரியுதா? நான் தெரியாமல் ஆர்வம் பார்த்தீங்க. சம் மோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் geography and history. We are not going to take the same subject on 11th and 12th. It is not possible. ஓகேவா? அதில் பாசிபிலிட்டி கிடையாது. இருந்தாலும் இப்போ வேர்ல்டு லெவலில் இந்த ஜாகிரபி இந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தெரிஞ்சிக்க யூ ஹேவ் டு ட்ரை டு யுவர் லெவல் பெஸ்ட். புரியுதா? அதெல்லாம் நீங்கள் கட்டுறாதா தெரிஞ்சு தெரியும். நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறேன். ஓகேவா? மத்தியத்தர்கள் வழியாக தான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி மத்தியத்தர்கள் வழியாக வியாபாரம் பண்ணும்போது இந்த தூக்கிய வணிகர்கள் அவங்களை தாக்கியதன் விளைவாக இந்த இன்ஸ்டியூட் கண்டுட்டாங்க. குறிப்பாக இந்த ஏசியாவிலையும் குறிப்பாக இந்தியாவில் ஏசியாவில் அவங்க என்ன இது பண்ணுது அப்படின்னா ஸ்பைஸ் ட்ரேட் அதிகமாக வந்துருந்தாங்க. ஸ்பைசஸ். வாட் இஸ் மை ஸ்பைசஸ்? தெரிஞ்சே சொல்லியா? தப்பு தெரிஞ்சுங்க. We have to correct whatever you learn, whatever you tell to like. Spices na. மசாலா. காரம். நறுமண பொருட்கள். நறுமண பொருட்களை அவங்க அதிகமாக இங்கே ஏசியாவில் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஸ்பைசஸ் நறுமண பொருள் மீது ஆர்வம் செஞ்சதுனால அது ஏசியாவில் அதிகமாக இருந்தது. அந்த ஏசியாவில் அதிகமாக இருந்ததுனால அந்த நறுமண பொருட்களின் வியாபாரத்தில் அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, நீ ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸை கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடற்கரை கண்டுபிடிச்சாங்க. அதில் தான் நம்ம 1498 AD கண்டுபிடிச்சோம் வாஸ்கோ ட காமா. புரியல? 1498 he had to landed at Calicut, landed at Calicut and another and established a trading center at Kannanur in Kerala. Vasco da Gama 1498 King Jomari welcomed the Vasco da Gama. Who helped the sailors to? Which king helped the sailors? What is the name of this? What is the name of the European king to encourage the sailors? அது ரைட், அது முடிக்கிட்டு அது போட்டுக்க. சரி, thank you for all. Okay, now we are going to see morning class. Now we are going to see about the topics symbolism and organization. இந்த டாபிக் வந்து நம்ம வெளியில் வருதுன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் தென் செகண்ட் மெத்தட் அண்ட் ஆல்சோ இண்டிபெண்டன்ட் மூமெண்ட் ஆஃப் அவர் இந்தியா. இது வரைக்கும் அந்த கான்செப்ட் இருக்குது. இதனுடைய பேசிக் கான்செப்ட் தான். இந்த பேசிக் கான்செப்ட் அடிப்படையில் தான் நம்ம இந்த சிம்பிளிசம் அண்ட் காலனைசேஷன் அப்படிங்கிற இந்த சொல்லுவோம்.
இப்போ இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் வந்து அப்படின்னா இந்த ஏஷியன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி வந்து எப்படி இருக்குன்னா பேக்வேர்ட் கண்ட்ரிஸாக இருக்குது இல்லையா. ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஆர் பேக்வேர்ட் கண்ட்ரி பேக்வேர்ட் கண்டிஷன். பேக்வேர்ட் கண்டிஷன் புவர் கண்டிஷன், அது ஏழ்மை நிலை. அந்த இதில் பார்க்கும்போது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தே ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். வாட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னா தொழில் புரட்சி இல்லையா. அந்த தொழில் புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாண்டில் ஃபர்ஸ்ட் வச்சு ஏற்பட்டது. அப்படி பார்க்கும்போது அது 19th century ஏற்பட்டது ரெவல்யூஷன். அப்போ வாட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னா the industrial revolution produced more goods with the help of machines instead of men. மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்களை புகுத்தி அதன் மூலமாக அதிக அளவு பொருட்களை உற்பத்தி செய்தால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதே போதுதான். பட் அட் தி சேம் டைம் தே ஹேவ் நோ ரா மெட்டீரியல் டு ஃபீட் பேக் த இண்டஸ்ட்ரி. ஸோ தே ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா டு பிக் அப் த ரா மெட்டீரியல் ஃப்ரம் தீஸ் கண்ட்ரிஸ். இல்லையா, ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து மூலதனத்தை பெறுவதற்காக அவங்களுடைய தொழிற்சாலை தொடர்ந்து நடத்துவதற்காக அவர்களுக்கு என்ன இல்லை என்றால் ரா மெட்டீரியல் இஸ் லேக் ஆஃப் ரா மெட்டீரியல். இல்லையா, லேக் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படின்னு. லேக் ஆஃப் ரா மெட்டீரியல் என்ன, கச்சா பொருட்கள் அதிகமாக இல்லை. அந்த கச்சா பொருட்கள் அதிகமாக இல்லாதனால தான் யூரோப்பியன் அத்தாரிட்டிஸ் கான்சன்ட்ரேட் த countries on Asian and African. Already they have in a backward condition. ஒரு கண்ட்ரி அன்சிவிலைசைஸ்டு பீப்புளாகவும் இருக்காங்க. அந்த ஆசிய ஆப்பிரிக்க மக்கள் அன்சிவிலைசைஸ்டு பீப்புளாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி எக்ஸாகரேட் த பொசிஷன் ஆஃப் ஏஷியன் ஆப்பிரிக்கன் பீப்புள். தி யூரோப்பியன் அத்தாரிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் சுப்ரமசி ஓவர் ஏஷியன் அண்ட் ஆப்பிரிக்கா. அப்போ என்ன இது பண்ணணும், இன்டர்லேஷன் என்ன சொன்னால் டு சப்ஜெக்ட் த அதர் நேஷன், டு சப்ஜெக்ட் yeah subjugate the other nation by their supreme power, by their supremacy. is called imperialism. அப்போ சப்ஜெக்ட்னா என்ன, அடிமை, அதாவது தன்னுடைய அந்த ஆசிய ஆப்பிரிக்கர்களை தன் ஆதிக்கத்துக்கு உட்படுத்துறது சப்ஜெக்ட். உட்படுத்தி அதன் மூலமாக அந்த நாட்டினை தன் அதிகாரத்தின் கொண்டு வருதல், தன்னுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த நாட்டை அடிமைப்படுத்தல். சர்டிஃபிகேட் த அதர் நேஷன் பை த சுப்ரமசி கால்ட் இம்பீரியலிசம். அதுமாதிரி காலனைசேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் டு எவாக்குவேட் தேர் ஓன் பீப்புள் இன் ஏஷியன் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி டு எக்ஸ்ப்ளாய்ட் த ரா மெட்டீரியல்ஸ். டு எக்ஸ்ப்ளாய்ட் த ரா மெட்டீரியல் exploit the raw material to exploit the raw material of Asian and African countries. They have to put up their own people on Asia and Africa and utilize the raw material of Asian and Africa to feed back their industries. தன்னுடைய தொழிற்சாலை தொடர்ந்து நடத்துவதற்காக அவர்களுக்கு ரா மெட்டீரியல் தேவைப்பட்ட நிலையில் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களே அந்த ஆசிய ஆப்பிரிக்க பகுதியில் குடியிருப்பை அமர்த்தி அதன் மூலமாக அந்த ரா மெட்டீரியலை பயன்படுத்தி கொள்ளுதல். இதுதான் காலனைசேஷன் சொல்லுவோம். இந்த வகையில் இருக்கும்போது, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது, அப்போ யூரோப்பியன் அத்தாரிட்டிஸில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஒன்று, அடுத்தது பிரெஞ்சு அத்தாரிட்டி. இங்கே தான் அதிகமாக போட்டி போட்டு இந்தியாவிலும் மற்ற நாடுகளில் காலனியாக இருந்தே இருக்கிறது. அவங்க ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் they have to find out the raw material on சைனாவில் ஃபஸ்ட்டு சைனா became international economy அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ due to the advent of European, China became an international colony. அதில் என்ன செஞ்சுக்கு they have to put up the growing of plants. இந்த போதை தரும் செடி அதிகமாக வளர்க்குறாங்க. அந்த செடியை அதிகமாக வளர்த்து அதன் மூலமாக சைனாவை தன்னுடைய அடிமைக்கு உள்ளாக்கி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்திய நாடாக அந்த சைனா இருந்தாங்க. அப்போ அதனால தான் இங்கே ஏற்படுது என்ன ஏற்படுது, சைனீஸ் ரெவல்யூஷன்ஸ் broke out in சைனா. சீனா புரட்சி ஏற்பட்டது. அந்த சீன புரட்சி ஏற்பட்டது காரணமாக அக்னி செடி வளர்க்குறாங்க, growing of plant. இல்லையா,
growing a planting என்னது போதை தரும் பொருள். அந்த போதை தரும் பொருளை சைனாவில் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அதை பிளான் பண்ணி அதை க்ரோயிங் பண்ணி அதை வளர்த்து அதன் மூலமாக அந்த 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 போதைப் பொருள் அந்த போதை மருந்தை அதிகமாக சீனாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்றார்கள். அந்த வகையில் சீனாவானது சர்வதேச காலனியாக மாறியது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ சர்வதேச காலனி அப்போ என்ன ஹூ ரூல்டு சைனா அட் த டைம்? மஞ்சு ரூலர்ஸ். மஞ்சு இல்லைங்களா? மஞ்சு ரூலர்ஸ் ரூல் த China at that time. And then China already followed the policy of isolation. What is by isolation? Number isolation and number. What is by isolation? What is by isolation? Nandrima, what is by isolation? Isolation is தெரிஞ்சே சொல்லுங்க. தெரிஞ்சே தப்பா தெரியும். நீ என்ன கேள்விப்பட்டிருக்கியா சொல்லு. Isolation. தனிமைப்படுத்தல். இந்த isolation தனிமைப்படுத்தல். Isolated that boy because that boy is giving more torture to other boys, and so the class master isolated the boy on the next room. So in this way that boy isolated because to overcome from the difficulties, to give other boys, to give to other boys. That boys are isolated. அதனால isolated சொல்லு. இந்த இடத்துல isolation என்ன சொன்னா they could not like to mingle with other people. They could not like to mingle with other people, and also they have to consider their race as supreme. தங்களுடைய இனம் தான் உயர்ந்த இனம் என்ற அடிப்படையில் அவங்க யாருக்குமே என்ன பழக மாட்டாங்க. தனிமை கொள்கையை கடைபிடித்தாங்க. அப்படியே தனிப்படுத்தினா they have to consider the others as degraded. அவர் degraded என்ன சொல்லுது? எங்களோட நீங்கள் தாழ்ந்தவங்க, நாங்கள் மட்டும் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. Chinese culture is a supreme culture. Chinese culture is considered as a supreme culture by Chinese. So they have to adopt the isolation policy. Isolating policy. Isolating policy is they can't mingle with the others. Isolation policy. In this way, China, the Manchu rulers give the way to adopt அது ஐரோப்பியர்கள் வரைக்கும் இந்த மஞ்சு ரூலேஷன் காரணம் என்னென்ன? ஸோ இந்த 1970 Chinese revolution broke out in China and overthrew the Manchu dynasty by the Chinese அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையில் இந்த பார்க்கும்போது இந்த பிரிட்டிஷ்காரங்க இது பண்ணாங்க இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க எப்படி இது பண்ணாங்க? சைனாவில் இந்த மாதிரி பிளான் க்ரோத் பண்ணி அதன் மூலமாக சைனா இன்டர்நேஷனல் காலனி ஆக்கி அதை அதுக்கப்புறம் வந்து ஐரோப்பியன் டேட்ஸ் வரான், அமெரிக்கன் வரான், அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரன் வரான், எல்லாமே வந்து அந்த சைனாவை ஒரு கூர் போட்டு தீர்த்துட்டாங்க. இந்த வகையில் தான் இந்த இங்கிலீஷ் பாலிசி இருக்குது. ஏன் இந்த இந்தியா சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரைக்கும் அடிக்கடி வரப்போகுது. அடுத்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரில் ஒரு காரணமாக வரப்போகிறது தான் இது நம்ம பேசிக் கான்செப்டாக நம்ம சொல்லுவோம். இதை தெரிஞ்சுட்டா தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரைக்கும் நிலை என்ன, ஏன் இந்தியாவிலேருந்து ஆங்கிலேயர்கள் வந்து இது பண்ணால் காந்திஜியினுடைய போராட்டம் என்ன, அதெல்லாம் என்னுடைய பேசிக் கான்செப்ட் தான். சரி, இந்த வகையில் இது பண்ணாங்களா? ரைட்டு. அப்போ அதுமாரி என்ன செஞ்சாங்க? பிரிட்டிஷ்காரங்க இந்த மாதிரி செய்யும்போது ஆப்பிரிக்காவில் என்ன செஞ்சாங்க? ஆப்பிரிக்காவில் சரி ஆப்பிரிக்கா சைனாவில் தான் இருந்து பிளான்ட் ஆஃப் இல்லையா இது பண்ணுறோம் இல்லையா? போதை தரும் அந்த செடியை வந்து பிளான் பண்ணாங்க, க்ரோத் பண்ணாங்க. அபின் இஸ் ஒன் ஆஃப் த பிளான்ட் இல்லையா க்ரோயிங் பை யூரோப்பியன் அத்தாரிட்டிஸ் on Chinese soil that gives the enormous boost up to the European authorities due to heavy என்ன சொல்லலாம் குளிர் அதிகமாக இருக்கும். ஐரோப்பிய நாட்டில் குளிர் அதிகமாக இருக்கிறனால இந்த போதை கொடுத்தனா அது வெப்பத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு என்ன ஆகும்? மிதமான இதெல்லாம் கொண்டு போகும். ஹெவி கோல்டு டியூ டு கோல்டு. அதனால் இந்த இது அதுமாரி ட்ரிங்க்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வெப்பத்தை கொடுக்குறது. ஏன்னா வந்து அவங்க இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ் இருக்கீங்க, லண்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான குளிர் பிரதேசம். இப்போ ஆர்டிக் பிளேஸ்ல அருகாமையில் இருக்குது. ஆர்டிக் அண்டார்டிக் பார்த்தீங்களா? அதில் ஆர்டிக் பிளேஸில் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க குளிர் அதிகம். பக்கத்தில் ஐஸ்லாந்து இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது அந்த குளிர்லேருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக டு ஓவர் கம் ஃப்ரம் த ஹெவி கோல்டு தே ஹேவ் டு கன்சியூம் தீஸ் ட்ரிங்க்ஸ். யாரும் நம்ம பார்த்தா குடிக்கிறது அது வேறு. அது ஸ்டைலுக்கு குடிக்கிறது, சிவிலைசேஷனுக்கு குடிக்கிறது, மற்றவங்க திட்டுறதுக்கு குடிக்கிறது, அதெல்லாம் நமக்கு அது தேவையில்லை. இதனால இவனோட அதை ஏற்படுத்திக்கிறாங்க. நம்ம நாட்டுக்கு தேவையில்லை. தட் இஸ் ஏ ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட் என்ன தெரியுமா? ட்ராபிக்கல் என்ன தெரியுமா? வாட் இஸ் மை ட்ராபிக்கல்? மான்சூன் கிளைமேட்டை விட்டுரு. அதோட ட்ராபிக்கல் மட்டும் எடுத்துக்கணும்.
tropical monsoon climate. Tropical monsoon climate. Tropical என்னடா? What is by tropical? Tropical monsoon climate. Monsoon பருவகாற்று கோடைகள் போன்ற பார்த்தீங்க இல்லையா? Monsoon climate. Tropical monsoon climate என்ன? வெப்பமண்டல பருவநிலை. heavy rain இருக்கும், high temperature இருக்கும். அதான் இந்தியாவோட பருவகாலநிலை வந்து டிராபிக் கிளைமேட் சொல்லுது. அந்த டிராபிக் கிளைமேட்ல என்ன இருக்கும்? அதிக வெப்பநிலை இருக்கும், மழையும் இருக்கும். அதாவது மெடிட்டரேனியன் கிளைமேட். மெடிட்டரேனியன் புரியுங்களா? மெடிட்டரேனியன் கிளைமேட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மெடிட்டரேனியன் சி பார்த்தோம். அதுமாதிரி இங்கே பார்க்கும்போது ஈக்குவட்டரல் கிளைமேட் சொல்லுவோம். ஈக்குவட்டரல் கிளைமேட். ஈக்குவட்டரல்னா பூமத்திய ரேகை வெப்பநிலை. பூமத்திய ரேகை வெப்பநிலைன்னு சொல்லுவோம். ஈக்குவட்டரல் கிளைமேட். ஈக்குவட்டர்னா பூமத்திய, அதாவது 0 டிகிரி பூமத்திய ரேகை பூமி நடுவில் போச்சுங்களா, அந்த பூமத்திய ரேகை 0 டிகிரி கன்சிடர் பண்ணுறாங்க இல்லையா? they have to, that is only calculate, imagine, they have to draw a imagine line on that on our globe இல்லையா? அதில் வந்து ஒரு இமேஜின் லைன் தான் வச்சு தான் இது பண்ணுறோம். அந்த 0 டிகிரி இந்த இதுக்கு வந்து ஈக்குவட்டரல் லைன் அது. அந்த ஈக்குவட்டரல் லைன் போது அந்த ஈக்குவட்டரல் லைனில் வந்து சன்ரைஸ் என்ன சொல்றது, ஃபால்ஸ் ஆன் பர்பண்டிகுலர் மேனர். அப்போ பர்பண்டிகுலர் மேனரில் கூடும்போது அந்த வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும். அதான் ஈக்குவட்டரல் கிளைமேட். ஈக்குவட்டரல் பூமத்திய ரேகை காலநிலை. பூமத்திய ரேகை காலநிலை அதிக வெப்பநிலை. அதுலேருந்து ஆப்பிரிக்காவில் போது இலங்கையில் கொஞ்சம் சைடாக போகுது, லைட்டாக போகுது. இலங்கையில் கடைசி இது இருக்கும். அதெல்லாம் அங்கெல்லாம் என்ன இலங்கையோட வடபகுதி பொழுது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் காடுகள் அதிகமாக இருக்கும். அங்கே தான் யாழ்ப்பாணம் அந்த பகுதியில் இருக்கும்போது இந்த காடுகள்னா இந்த விடுதலை பின்னால் பதிக்கணும். கொசு ஒன்று முட்டை பேர் இருக்கும், ஒரு கோழி முட்டை பேர் இருக்கும். உட்காந்துன்னா அவன் கொசுவை பார்ப்போம். இதில் அந்த கொசுக்கடியில் அவன் வந்து இது பண்ணணும். இதில் அங்கே அடர்ந்த காடுகள், அமேசான் காடுகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அமேசான் காடு மாதிரி அங்கே ஒரு அடர்ந்த காடுகள் இருக்கும். எங்கெல்லாம் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் காடுகள் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அசாம்லாம் பகுதியில் காடுகள், திபெத் பகுதியில் காடுகள், அதுமாதிரி இந்த பகுதியில் பார்க்கும்போது மகாராஷ்டிரா இந்த இதெல்லாம் நமக்கு அதிகமான காடுகள் புரியுதா? growth of more trees. We could not penetrate on the between the trees is not possible. Penetrate the trees is not possible தான் சொல்றது அந்த அடர்ந்த காடுகள் சொல்லுது இல்லையா? அப்போ இந்த டிராபிக் கிளைமேட்லேருந்து வெப்பமண்டல காலநிலை சொல்லுது. நம்ம வந்து வெப்பமண்டல காலநிலை அப்படின்னு சொல்லி பருவக்காற்று காலநிலை, வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை சொல்லலாம். அந்த பகுதியில் அது வரும். ஓகேவா? சரி, இப்படி பார்க்கும்போது இப்போ ஆப்பிரிக்காவில் பார்க்கும்போது ஆப்பிரிக்கா இஸ் a better place for finding out the more gold, finding the exact place where you have to find out more gold அப்படின்னா ஆப்பிரிக்கன் ரீஜன் தான். புரியுங்களா? ஆப்பிரிக்கன்ல இன்னொன்று என்னன்னா slavery is very possible. Everyone made out, every people of African converted to slavery. அடிமையாக ஆக்கப்படுவதற்கு வெரி ஈஸியாக இருக்கிற ஒரு கான்டினென்ட்னா ஆப்பிரிக்கா தான். During the war time, the Europeans are dragged out some people as prisoners. Prisoners became slavery indigos. Prisoners யாரு? கைதிகள். வார் டைம்ல என்ன செய்றாங்க? கைதியா பிடிச்சிது, மனுஷனை பிடிச்சிட்டு போறாங்க, கைதிகளை பிடிச்சிட்டு போறாங்க. அந்த கைதிகள் என்ன சொல்றாங்க? அடிமையிலாக்கிறாங்க. புரியுங்களா? கைதிகள் என்ன செய்வாங்க? அடிமையிலாக்கிறாங்க. அப்படி அடிமையிலானதான் அந்த ஆப்பிரிக்காவில் ரொம்ப, that is a prominent word. Africa is a very prominent one to get the person as a slave, during the war time தான். சும்மா இருக்கிறதெல்லாம் பிடிச்சி அடிமையாக பண்ணலாம். during the war time தான். அப்போ gold and slavery became very predominant or became very famous in African region. So the European authorities that is established their supremacy over African country, due to the availability of gold and also the people who are catched up at the time of war converted to slavery. In this way, that African was very familiar to the European authority. In this way, they have to put their powers or put their rules on African region or African continent. In this way தான். சரி, அதுமாதிரி நம்ம பிரிட்டிஷில் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். பிரிட்டிஷில் எப்படி இது பண்ணாங்க அப்படின்னா டியூ டு பொலிட்டிக்கல் கண்டிஷன் தான் இங்கே. ஆமாம், அந்த காலத்தில் நம்மளோட இந்தியாவில் எப்படிப்பட்ட நிலை இருந்தது அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு இருந்தது. என்ன இருந்தது?
பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. ஏன் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி? பிகாஸ் the traders are coming and establish their authority over India and they have to that is என்ன பண்றது, அதாவது differentiate among themselves. So due to differences existed among themselves, the European authorities show the superiority over others. அதுல யார் வின் பண்ணானா? பிரிட்டிஷ்காரன் வின் பண்ணா. எல்லாரையும் டிவைட் பண்ணான். இல்ல பிரிட்டிஷ்காரன், பிரெஞ்சுக்காரன், டச்சுக்காரன் எல்லாரையும் அவன் என்ன செஞ்சான்? தோக்கடிச்சுட்டு போயிட்டான். அப்படி தோக்கடிக்கும்போது கடைசியில் எஸ்டாப்ளிஷ் சூப்பர்மசி ஓவர் இந்தியா அண்ட் என்ன இந்தியா வாஸ் கண்ட்ரோல்ட் பை இந்தியா இஸ் கண்ட்ரோல்ட் பை பிரிட்டிஷ் ஒரு 200 இயர்ஸ். ஒரு 200 இயர்ஸ் என்ன அது எக்ஸிடாகவே சொல்லலாம், 200 ஆண்டுகளுக்கு மேலாவே தன்னை கைப்பிடியில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இம்பீரியலிஸ்ட் அடிப்படையில் நம்ம இந்தியாவில் மெல்ல மெல்ல சில கோயிலை பிடிச்சாங்க. டியூ டு முகல் rulers, due to the time of at the time of Mughal dynasty, that British supported the Mughal rulers, and also Mughal king Jahangir also give permission to the British authority to start the trading center in Bengal at first. இதுதான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பெங்கால்ல தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அப்போ ராபர்ட் கிளே தான் இந்த எக்கனாமிக் சொல்லுவாங்களா. இந்த மாதிரி இருக்கிற டைம்ல தான் இப்போ நம்ம என்ன செய்யறோம்? இந்த பிரிட்டிஷ் வந்துட்டான்னு சொன்னீங்க, எல்லாமே ட்ரேடிங் அத்தாரிட்டி கொண்டு வந்தாங்க. நம்மளோட பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஒரு காரணம் இல்ல, நம்மளோட அரசியல் நிலையற்ற தன்மை ஒரு காரணம் தான் இந்த பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு காரணம். அப்போ 1600 அவங்க கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நிறுவும் போது அவங்க என்ன இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, they have established the rule at the time of the British traders, and the British Parliament accepted the traders right, British traders right. அப்போ சில முகலாய ரூலர்கள் வந்து அனுமதிக்க, சில முகலாயர்கள்லாம் இது பண்ணாங்க. கடைசியில் வந்து என்ன பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிய வண்ணம் இருந்த நிலையில் அது இந்திய விடுதலை போருக்கும் வித்திட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய விடுதலை போருக்கும் வித்திட்டது. இந்த நிலையில தான் நமக்கு என்ன அந்த இதில் இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுது. அப்போ இந்த கண்ட்ரீஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 ஹால்ஸ் ஆஃப் பிரிஞ்சு, 2 பிரிவுகளாக பிரிஞ்சுது. அப்போ இந்த இங்கிலீஷிங் காலமாக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஜெர்மனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜெர்மனியில சில முக்கியமான அதாவது கீ புரியுங்களா, இண்டஸ்ட்ரிக்கான கீ பொசிஷன்ஸ் இருக்குங்களா, தொழிற்சாலை வேண்டிய முக்கியமான ஒரு பகுதிகளை இந்த பிரெஞ்சுக்காரன் கைப்பற்றிடுறான். புரியுங்களா, பிரெஞ்சுக்காரன் கைப்பற்றான். லாஸ்ட் அண்ட் லொரைன்ஸ் ஆர் கேப்சர்ட் பை பிரான்ஸ் due to the rise of Hitler and due to the rise of Mussolini in Italy. இந்த இட்டாலியிலையும் இதுலேயும் மூலம் பண்ணும்போது இவங்க 2 பேருமே டிக்டாட்டர்ஷிப் ரூலை கைப்பற்றாங்க. அதாவது டிக்டாட்டர்ஷிப் ரூலை அவங்க இது பண்ணுறாங்க. அந்த டிக்டாட்டர்ஷிப் ரூலை ஃபைன் பண்ணும்போது அந்த யூரோப்பியன் அத்தாரில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பார்க்கும்போது 2 country or the world countries are divided into 2 halls of பிரிஞ்சுடுது. 2 halls of பிரியும் போது அவங்க 2 அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து என்னென்ன வரான், இட்டாலி, ஜப்பான் அண்ட் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி இவங்கெல்லாம் ஒரு பிளாக். அதுமாரி பிரான்ஸு, இங்கிலாந்து, அந்த யூஎஸ்ஏ பின்னாடி தான் என்ட்ரு ஆகும் இல்லையா, அண்ட் இங்கிலாந்து, பிரான்ஸு அண்ட் ரஷ்யா ஆல்சோ கேம் டுகெதர் அண்ட் மேட் அன் அலையன்ஸ் வித் தம். சொல்லி இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பொசிஷன். இந்த பொசிஷன் வரதுக்கு காரணமே இதுதான் காரணம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 to 1918 வரைக்கும் நடக்குதுங்களா. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னா, the world are divided into 2 halves and that world countries are made secret agreement with among themselves and that leads to first world war. இல்லைங்களா, குறிப்பா due to the rise of Hitler and due to the rise of Mussolini in Italy and Germany, as well as in Italy and Germany, that world war is not that is not avoidable, தடுக்க முடியாத ஆயிடுது. அப்போ தடுக்க முடியாத 1914 1918 வரைக்கும் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய இது தொடக்கம் இருக்கும்போது, அந்த 1914 to 1918 இருக்கும்போது ஒன்று சீக்ரெட் அலையன்ஸ் ஒன்று சொன்னோம். அடுத்து இம்பீரியலிசம் அண்ட் காலனைசேஷன்ஸ், ரைஸ் ஆஃப் ஜப்பான், ரைஸ் ஆஃப் ஜப்பான், இம்பீரியலிசம் அண்ட் காலனைசேஷன்ஸ் அண்ட் ரைஸ் ஆஃப் டிக்டாட்டர்ஷிப். சீக்ரெட் அலையன்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, சீக்ரெட் அலையன்ஸ். சீக்ரெட் அதாவது ரகசிய ஒப்பந்தங்கள். யாராவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 ஹால்ஸ் சொன்னீங்களா, அதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஜெர்மனி,
இல்லையா? ஜெர்மனி, இத்தாலி அண்ட் ஜப்பான். ஜப்பான் இது ஓகேவா? அடுத்தது யூகே அண்ட் தென் பிரான்ஸ் அண்ட் தென் ரஷ்யா. இது ஒரு அலைன்ஸ். அப்புறம் தான் யூஎஸ் வந்து இவங்களோட வராங்க. புரியுங்களா? அப்போ இந்த மாதிரி ஜெர்மனி, இட்டாலி, இந்த ஜப்பான் வரும்போது என்ன செய்யணும்? சிம்பிளி ஜப்பான் டிஃபிட்டட் ஜெர்மனி, டிஃபிட்டட் சைனா. The largest country defeated by Japan in the 1905. அது வந்து எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகும். யாருக்கு? இட்டாலிக்கும் ஜெர்மனிக்கும். ரெண்டாவது இந்த காலனி செயல்படுத்துறாங்க இல்லையா? அமெரிக்கன்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ்ட் காலனிஸ் அண்ட் பிரான்ஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் காலனிஸ் ஓவர் ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கா. அந்த இதில் நாமளும் பொருளாதாரத்தை டு பூஸ்ட் அப் த எக்கனாமி ஆஃப் அவர் கண்ட்ரி அண்ட் இட்டாலி அண்ட் ஜெர்மனி வாண்டட் மோர் காலனிஸ் ஃபார் தெம்செல்ஸ். அப்போ காலனி பார்க்கும்போது என்னச்சுன்னா ஜெர்மனி, இட்டாலியும் மற்ற நாடுகள் கூட அதிக காலனி இருக்கிறதை கொண்டு வர வேண்டும் என்னெல்லாம். இப்போ ஜப்பான் வந்து சைனா இது பண்ணிட்டு இல்லையா? அப்போ சைனா போகும்போது மஞ்சூரியா வாஸ் கேப்சர்ட் பை ஜப்பான். அண்ட் தென் என்ன சொல்றது, இந்த மாதிரில இந்த ஒரு சிறு நாடானது என்ன செய்யுது? ஒரு பெரிய நாட்டை கைப்பற்றது இல்லையா? சைனாவை கைப்பற்றதுனால எல்லா நாடுகளுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா என்கரேஜ்மெண்ட் இருந்தது. டியூ டு என்கரேஜ்மெண்ட் அரௌஸ்ட் பை ஜப்பான் தட் Germany and Italy also wanted to establish more colonies over Asia and Africa. அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெர்மனிக்கு இத்தாலிக்கும் அதிக காலனிகள் தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில ஜப்பானுடைய அடிப்படையில் ஜப்பானுடைய அடிப்படை பூஸ்டப் ஆஃப் ஜப்பான் that these two countries enabled to establish more colonies over Asia and Africa like that of other European countries, particularly British and France. புரியல? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சீக்ரெட் அலைன்ஸ் சொல்றீங்க ஒன்று. ரெண்டாவது பார்க்கும்போது காலனைசேஷன் ஒன்று சொல்லலாம். காலனைசேஷன் ஒன்று சொல்லலாம் இல்லைங்களா? அது ஒன்று. இப்போ காலனைசேஷன் அண்ட் தென் இந்த நியூ டிஸ்கவரி ஆஃப் நியூ சீ ரூட் சொல்கிறோம். நியூ சீ ரூட்னு ஒரு காரணம் சொல்கிறோம். நியூ சீ ரூட் என்னது? நியூ சீ ரூட் சொல்கிறோம். இப்போ நியூ சீ ரூட்டு காலனைசேஷன் அப்படின்னு சொல்லல. காலனைசேஷன் என்ன? காலனி ஆதிக்கம். வாட் இஸ் மை காலனைசேஷன் சொன்னோமா? டு எவாக்குவேட் their own people to other countries, to exploit the raw material of that countries, they have to create the colonization over Asia and Africa. That means colonization. Colonization என்ன? தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே ஆப்பிரிக்கா, சீனா நாடுகளில் குடியமர்த்தி அதன் மூலமாக அங்குள்ள ரா மெட்டீரியலை அவர்கள் பயன்படுத்த எண்ணிய நிலைக்கு தான் காலனி ஆதிக்கம் என்று பெயர். அதுமாதிரி நியூ சீ ரூட்டுங்கிறது என்ன? ஆல்ரெடி வி லேர்ன் அபவுட் த நியூ சீ ரூட். என்ன? ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இப்போ யூரோப்பியன் அத்தாரிட்டிஸ் இல்லையா? என்ன அது? பர்தலோமியோ வாஸ்கோ ட காமா, Columbus and Magellan and also and other European authorities, British and France also established the sea route, new sea route to the eastern countries. அதில் முக்கியமாக யூரோப்பியன் அத்தாரிட்டில் இந்த போர்ச்சுகீஸு, ஸ்பெயின், டச்சு அண்ட் தென் பிரிட்டிஷ் இங்கே தான் வராங்க. அப்போ தான் பிரான்ஸ் கடைசியாக வரும். ஓகேவா? அந்த சீ ரூட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன், நாமளும் அந்த மாரி பழைய அந்த மாரி எப்படி காலநிலைக்கு ஏற்படுத்த முடியும்? நாமளும் நாம் புதிய நாடுகளை கண்டுபிடித்து அதனால தங்கள் ஆதிக்கத்தில் ஏற்படுத்தணும். ஏன்னா இது ஜெர்மனி வந்து என்ன இது பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஜெர்மனி முக்கியமான இது என்னன்னா டிக்டாட்டர்ஷிப் உள்ள ஜெர்மனி ஆல்ரெடி. ஆனால் கைசர் வில்லியம் ரூல் ஜெர்மனி. அதில் கைசர் வில்லியம் செகண்ட் இருக்கு அப்படிங்களா? அந்த கைசர் வில்லியம் செகண்ட் தான் ரூல் பண்ணார் ஜெர்மனி. ஆனால் கைசர் வில்லியம் செகண்ட் வந்து ஜெர்மனி பண்ணும்போது அவர் சில தோல்விகளின் காரணமாக அங்கே என்ன ஏற்பட ஆரம்பிச்சதுன்னா டிக்டாட்டர்ஷிப் இருக்குது. அது ஹிட்லர் தன்மை ஏற்படுது. புரியுதா? அப்போ டு ரைஸ் த ஜெர்மனி இல்லையா? அப்போ டு ரைஸ் ஜெர்மனி இந்த ஐஸ் ஆஃப் வேர்ல்டு, இந்த ஐஸ் ஆஃப் வேர்ல்டு we have to follow the dictatorship rule, then only we have to raise our என்ன சொன்னா that is the glory of Germany இல்லையா? is the glory of Germany அப்படின்னா. அப்போ நம்ம ஜெர்மனி புகழை மீண்டும் நிலைநாட்டும் என்றால் அங்கே சர்வாதிகாரம் வேண்டும். அந்த சர்வாதிகார அடிப்படையில் தான் நம்ம மீண்டும் என்ன செய்யலாம்? இந்த ஜெர்மனியின் புகழை நிலைநாட்டலாம். ஸோ த ஜெர்மனி ரூலர் யார்? ஹிட்லர் ரைஸ் த ஜெர்மனி இந்த அலாம்ஸ் ஆஃப் வேர்ல்டு கண்ட்ரிஸ், இந்த அலாம்ஸ் ஆஃப் வேர்ல்டு கண்ட்ரிஸ் உலக நாடுகளுடைய கண்ணெதிரே அதிரே வைக்கும் வகையிலே ஜெர்மனி புகழை நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா எக்கனாமிக்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. அந்த கைதுக்குள்ளேயே இந்த எக்கனாமி ஆஃப் ஜெர்மனி என்ன ஆகிடுச்சு? ரூயின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ரூயின்டு, அழிவுக்கு நிலை வந்து விட்டது. அப்படி அழிவுப்பட்ட நிலையில தான் ஜெர்மனி மீண்டும் ஒரு பொருளாதாரத்திற்கு நிலைநாட்டியது யாருன்னா இந்த ஹிட்லர் தான். தன்னுடைய இதில் பார்க்கும்போது சொல்றாரு, தன்னுடைய ரேஸ் தான் இணைந்தது. ஜெர்மனி ரேஸ் இஸ் a supreme race. The people of Germany come forward to give cooperation to me. எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள்.
to raise the glory of Germany and in the world of the world level, in the world level, உலக லெவல்ல ஜெர்மனி இது பண்ணா நீங்க எனக்கு கோஆபரேட் கொடுக்கணும். அதுல எதிரியா இருக்கிற எல்லாரையும் அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யறாரு has to assassinate the people who are against the policy of Nazism, against the policy of Nazism. நாசிச கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ அவனும் தீர்த்து கட்டிடுறாரு. அதான் ஜெர்மனி. அதே ஹிட்லர் முசோலினி அதே கேஸா இல்ல முசோலினி இதனுடைய இது என்னது இட்லியுடைய அதே பாடலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த நாடுகள் அனைத்தும் சீக்கிரம் அலைஞ்சு அதை வந்து யூகே பிரான்ஸ் அந்த இன்னும் ரஷ்யா ஆல்சோ மேட் an alliance with themselves. 5 நிமிஷம் இருக்கா இல்ல 10 நிமிஷம் சரி. யூகே பிரான்ஸ் அந்த ரஷ்யா இவங்க தான் இந்த மாதிரியான இந்த நிலை ஏற்பட்டது. இப்போ காலனைசேஷன் சொல்லிட்டீங்க, நியூசிலாந்து சொல்லிட்டீங்க, அது ஒரு காரணம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன மெரிட் ஆஃப் இம்பீரியலிசம் இஸ் மெரிட் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா அதாவது அது வந்து எப்படிப்பட்ட நிலையில இருக்குது தன்னுடைய உயர்வான நினைக்கும் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட நிலை இம்பீரியலிசத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு நாகரிகத்தன்மையா இருந்தது, சிவிலைசேஷனா ஆயிடுச்சு. இம்பீரியலிசம் இஸ் மேக்கிங் பை யூரோப்பியன் கண்ட்ரி ஆஸ் எ சிவிலைசைஸ்டு ஒன் அப்படின்னா அதை ஏற்படுத்த ஒரு நாகரிகம். இப்போ எப்படி நம்ம நாமளே நாகரிகப்படுத்திக்கிறோம் அதே மாதிரி இம்பீரியலிசத்தை ஏற்படுத்தா நாகரிகமா நினைக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அது மாதிரி யூரோப்பியன் தட்டு கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தனால எல்லா நாடுகளுமே ஏகாதிபத்திய போட்டி ஏற்படுத்தி அது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்பட்டது 1914 to 18. அது வந்து 14 to 18 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் broke out in the 1914 to 18. That the under the first world war the European countries divided into two wars and the colonization ensued and merit of imperialism and civilized part of imperialism is also caused by the broke out first world war. In the world war the countries are fought with among themselves in eastern front and western front and America entered the world war. And also England and Russia give the cooperation among themselves and finally driven out the Germany and Italy from the world politics. அது வந்து அவங்கள விரட்டி அடிச்சிட்டாங்க. சரி, அப்படி விரட்டி அடிக்கும்போது ஜெர்மனியோட நாசிசம் என்னாச்சு அப்படின்னா அழிந்து விட்டது. நாசிசம் வந்து என்னாச்சு, நாசிசமோட ரூல் அதாவது he has to establish the Nazism rule and also in 1933 he has to become the Chancellor of Germany 1932. அவர் பண்றாரு. அவரும் லாங் மார்ச் பண்றாரு. அந்த லாங் மார்ச்சுங்கிறது மக்கள்கிட்ட வெற்றி வருது சரிங்களா. அதுமாதிரி இங்கே விக்டர் இமானுவேல் he has to got back the power from Victor Emmanuel of Italy. இட்டாலியோட விக்டர் இமானுவேல் வந்து தன்னுடைய பதவியை இது பண்ணாரு சரிங்களா. அந்த என்ன செய்யறாரு அப்புறம் கவுர் வர்றாரு, கரிபால்டி வர்றாரு. இவங்கெல்லாம் வந்து இந்த இட்டாலியினுடைய இந்த ஒற்றுமைக்கு காரணமாக இருந்து அதன் மூலமாக விக்டர் இமானுவேல் இவர் முசோலினி ஆட்சியை கைப்பற்றி அதனால தான் அதாவது என்ன லாங் மார்ச் ஏற்படுத்தாரு. இவருடைய இது என்னன்னா மக்களை தன்னுடைய கவர்ச்சி பேச்சால் அதாவது பை தி அட்ராக்டிவ் ஸ்பீச்சஸ் ஆஃப் ஜெர்மனி particularly the Hitler speeches are as attractive and easily make the people to follow the Nazist policy, Nazist policy ஈஸியாக கொண்டு வந்துடுவார். ஈஸியாக மக்களை ஈர்த்து தான் பக்கம் கொண்டு வந்துடுவார். அந்த வகையில் அவர் ஈர்த்து ஜெர்மனியில் நாசிசத்தை கொண்டு வந்தார். இட்டாலியில் அவரு விக்டர் இமானுவேல் ஆட்சி கைப்பற்றினார். லாங் மார்ச் டு ரோம் அதான் அவருடைய முக்கியமான நிகழ்ச்சி. லாங் மார்ச் டு ரோம் 1922. ஓகே, அதனுடைய விளையாட தான் அவர் புகழ் பெற்றார். அது ஜப்பானி ஜப்பான் அது மாதிரி ஜப்பான் காரணம் அந்த மாதிரி தான். ஜப்பான் வந்து சைனாவை டீஃபீட் பண்ணனால அவன் பெரிய இதாகிட்டான். இந்த மாதிரி உள்ள ரேஞ்சில் தான் இந்த நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஈஸ்டர்ன் ஃப்ராண்ட், வெஸ்டர்ன் ஃப்ராண்ட் அண்டு ரஷ்யா ஆல்சோ மேட் an attack on Germany. கடைசியாக அமெரிக்கா என்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்ட்டான். அமெரிக்கா ஏன் என்டர் ஆகணும்? they have to follow the isolating policy. அந்த நாடுகளும் இது பண்ணல. இருந்தாலும் ஜெர்மனுடைய சில தாக்குதல் காரணமாக அவன் கம்பல்சரி என்ன செய்ய வேண்டியதுக்கு இது முதல் உலகத்தில் இறங்க வேண்டியது. தட் இஸ் த ரீசன் டியூ டு த அட்டாக் ஆஃப் ஜெர்மனி ஆன் என்ன சொல்றது அமெரிக்கா. ஸோ தட் அட் லாஸ்ட் 1914 to 1918 1960 என்டர் ஆகும். அப்போ the world in our countries UK Germany, Italy, Japan defeated and also due to the second world war எப்படி பொறுப்போட ஆச்சு அப்படின்னா that victorious countries imposed treaty of Versailles on Germany அப்படின்ட்டான். treaty of Versailles on Germany அப்படின்ட்டான். அப்போ ஜெர்மனி பண்ணும்போது என்ன treaty of Versailles உடன்படிக்கை ஏற்படுது. இந்த உடன்படிக்கை அது திணிக்கப்பட்டதுனால ஜெர்மனி இரண்டாம் உலகப் போருக்கு காரணமானது. அப்பயே முதல் உலகப் போர் 2லே தெரிஞ்சு போச்சு
அது மீது திணிக்கப்பட்டது. அப்போ சர்வதேச சங்கம் வந்து லீக் ஆஃப் நேஷன் ஏற்படுது. லீக் ஆஃப் நேஷன் ஏற்படுது, சர்வதேச சங்கம் ஏற்படுது 1919. அது கேம் இன்டு எக்ஸிக்யூட் த பாலிசி இந்த 1920 ஏற்படுத்துறாங்க இல்லைங்களா அது இது. ஆனால் அந்த ஜெர்மனியோட இது பார்க்கும்போது அப்படி ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டூ நேஷன்ஸ் ஆர் என்னது became more powerful and after the end of the first world war. After the first world war ஜெர்மனி இட்டாலியில அதெல்லாம் வல்லரசு நாடுகள் ஏற்படுது. அப்போ டிக்டாட்டர்ஷிப் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் ஏற்படுது, கம்யூனிஸ்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் ஏற்படுது, டெமோக்ராட்டிக் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் ஏற்படுது அண்ட் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். அது வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வருது. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் 1939 to 1945 வருதுல. அந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப இரண்டு கண்ட்ரிகள் இதுல எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்ட்ல பார்க்கும்போது இங்க என்ன ஜெர்மனி இட்டாலி டிக்டாட்டர்ஷிப் ரூல் இருக்குன்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி ஆஃப்டர் ரெண்டாவது செகண்ட் வேர்ல்டு வார் 1939 to 1945ல நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்குது டூ கைண்ட் ஆஃப் பாலிசிஸ் இல்ல வேர்ல்ட் லெவல்ல ஒன்னு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் இன்னொன்னு கம்யூனிஸ்ட் பாலிசிஸ் capitalist policy and communist policy came into existence after the end of the second world war. After the end of the second world war இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்த நாடுகளுக்கு முதல் உலக போருக்கு இந்த நாடுகளுக்கு அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. புரியுதா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட காசஸ் இதனுடைய பார்க்கும்போது லீக் ஆஃப் நேஷன் came into existence to avoid another global war. ஆனா முடியல, இரண்டாம் உலக போர் வந்துச்சு. சரி அது ஒரு ஃபெயிலியர். அப்ப அதுக்கு பார்க்கும்போது என்ன செய்யணும் to every dispute that countries are not to making their own assessment and come to the table and negotiable talking only resolve the crisis. சமூக நிலை சமரச பேச்சுக்கு மட்டுமே பிரச்சனைக்கு தீர்வு. நம்ம என்ன செய்யக்கூடாது, நாமளா போய் என்ன செய்யுதா அந்த நாட்டிலையும் தாக்கக்கூடாது, வலுத்தாக்கம் ஏற்படக்கூடாதுங்கிறதா அந்த இதில் ஏற்படுது. ஆனால் எல்லாமே all the principles established by the world countries, by the victorious countries came into failure தான். அது என்னது came into failure. அது முடியல எல்லாமே அவங்க வகுத்த கொள்கையில் இழந்த எல்லாமே என்ன ஆயிடுது, தோல்வியில் முடிவடைந்தது. அது இரண்டாம் உலக போருக்கு அப்போதைக்கு விட்டுவிட்டது. அப்போ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைஸ் தான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்றோம் இல்ல. ட்ரீட்டி ஆஃப் வெர்சைஸ் தான் உண்மையிலே இரண்டாம் உலக போருக்கு ஏற்பட்ட காரணம் என்னன்னா இந்த இரண்டாம் உலக போருக்கு காரணம் முக்கியமான ட்ரீட்டி ஆஃப் வெர்சைஸ் தான் காரணம். The Treaty of Versailles. In this way, that world are divided into two halves and the world that is hostilities are came into existence or came into prevalence by the European authorities when they have to divide among themselves into two halves. Hostilities. What is the hostilities? Hostilities. What is the hostilities? பகை, ஒருவருக்கு ஒருவரை பகையான நோக்குவது. புரியுங்களா? ஒருவருக்கு ஒரு பகையான நோக்கும்போது ஹாஸ்டிலிட்டி ஆகிடும். அப்படி ஹாஸ்டிலிட்டி ஆகும்போது அது என்ன ஆகிடும், கண்ட்ரி ரெண்டாக பிளந்துதான் இந்த முதல் உலக போருக்கு காரணமாக அமைந்தது. அது இரண்டாம் உலக போர் அப்போதே விட்டுவிட்டது. ஏன் ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்? அது ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன், சர்வதேச சங்கத்தினுடைய தோல்வி தான் ஒரு முக்கியமான காரணம். அப்போ சர்வதேச சங்கத்துடைய முக்கியமான காரணம் தோல்வியாக இருக்கும்போது அந்த தோல்வியின் காரணமாக எந்த நாடுகள் வந்து அந்த லீக் ஆஃப் நேஷன் பாலிசியை பிரேமா பண்ணுதோ அதே என்ன பின்பற்றவில்லை. Which countries are evolving the principle of League of Nations, that country itself could not follow the policy. அப்ப could not follow the policy என்னதான், எந்த நாடுகள் அந்த சர்வதேச சங்கத்தினுடைய கொள்கையை வந்து என்ன வடிவம் அமைத்ததோ அந்த வடிவமைத்த அந்த நாடுகளே அதை பின்பற்றவில்லை. ஓகேவா? அது ஒரு காரணம். எல்லாமே ஆயுத பெருக்கத்தில் ஈடுபடுது. சீக்ரெட் ஆஃப் என்னது அலைன்ஸ், சீக்ரெட் ஆர்மெண்ட்ஸ் என்ன, ரேஸ் ஃபார் ஆர்மெண்ட்ஸ் சொல்றான். ரேஸ் ஃபார் ஆர்மெண்ட்ஸ் என்னன்னா வாட் இஸ் தி ரேஸ் ஃபார் ஆர்மெண்ட்ஸ்? ரேஸ் ஃபார் ஆர்மெண்ட்ஸ் என்னன்னா ஆயுத போட்டி. என்னது ஆயுத போட்டி? அந்த ஆயுத போட்டிங்கிறது என்னது, that the League of Nations could not இல்லையா? அப்ப அந்த லீக் ஆஃப் நேஷன் என்ன கூப்பிட்டான், என்ன சொல்லுது, prevent these nation. prevent என்ன அப்படின்னு prevent could not prevent, could not stop. இந்த stop means could not prevent இல்ல, இப்ப could not stop அப்படின்னா
தடுக்க முடியலை நீங்கள் நிறுத்த முடியலையே அதுக்கு மீனிங் சினானிம் தான் அது ஓகேவா அப்போ பிரிவென்னா தடுக்க முடியலை புரியுதா நிறுத்த முடியலை தடுக்க முடியலை இருக்குல்ல அப்போ could not prevent and could not stop the race for almond among the countries so at last the League of Nations came into failure முடிஞ்சிச்சு புரியுதா came into failure அது முடிஞ்சதுனால இரண்டாம் உலகம் காரணமாயிடுச்சு அப்போ இரண்டாம் உலக முடியல என்ன தேவைப்படுது நம்ம யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் came into existence after the end of the second world war in the year 1945 அதுதான் இப்போ இன்னும் இருக்குது அது இருக்குது அது இன்னும் அழியல அது என்னோட அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது புரிஞ்சுதா சரி ஓகே